வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமை நாளைக்கு ரைட் பண்ண போகிறீங்க. எல்லாருமே எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இதான் உங்களோட லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம். நீங்கள் ஸ்கூல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத போகிற லாஸ்ட் எக்ஸாம் இதுதான். அதனால் எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். கேர்லெஸ்னஸ் இல்லாமல் எக்ஸாமை வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸ் எக்ஸாமோட மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2020 நடந்த பப்ளிக் எக்ஸாமோட கொஷின் பேப்பர். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஏன்னா கேள்விகள் வரந்தால் நீங்கள் விட்டுறக்கூடாது. அதனால தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தரேன். அதனால் இந்த கொஷின் பேப்பரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்க கொஷின்ஸ் படிக்கலைன்னா ஜஸ்ட்டு அது என்னன்னாச்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி படித்த கொஷினாக இருந்தால் அதெல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம கூட பயணித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2K ஃபாலோவர்ஸை ரீச் ஆகி போயிட்டுருக்கோம். உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு முக்கியம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட், ரிசல்ட் அப்டேட், அப்புறம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 13 1 மார்க்ஸ் கிட்ட புக் பேக்கில் இருந்து கேட்பாங்க. அதனால் 13 1 மார்க்ஸை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். 13 or 12 1 மார்க் கிட்ட புக் பேக்கில் இருந்து கேட்பாங்க. புக் பேக் 1 மார்க்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, டிஃபைன் ஸ்கிப் டிஸ்டன்ஸ், தாவு தொலைவு வரையறுக்கவும்னு கேட்டிருக்காங்க. 7th கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ஆஃப் வேவ் லென்த், இது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ப்பா. 18th கொஷின் ஸ்டேட் லென்ஸ் விதியை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. 19th கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் 20 கொஷின் வாட் இஸ் ஃபோட்டோவால்டிக் செல், ஒளி வோல்டா மின்கலம் என்றால் என்ன. 21th கொஷின் வாட் ஆர் பேராக்சியல் ரேஸ் அண்ட் மார்ஜினல் ரேஸ், அண்மை அச்சு கதிர்கள் மற்றும் ஒளி கதிர்கள் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. 22 வாட் ஆர் த கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நியூட்ரான் அண்ட் புரோட்டான், நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகள்களினால் ஆனவை. அப்புறம் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரே இருக்குது, இன்ஃப்ராரெட் இருக்குது. எல்லா ரேஸோட யூசஸ் பார்த்துக்கோங்க. 6th லெசனில் இருக்கும். 24th இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க காப்பர் ஒயருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அன் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. நமக்கு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின்னா 25th ஏ கொஷின் 25th பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொஷின், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 26 கிர்ச்சாஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதணும். அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. கிர்ச்சாஃபின் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த விதியை கூறுக. 27 இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. கியூ ஃபேக்டரை பேஸ் பண்ணி ஒரு சம்மு. 28 ஆப்டைன் காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃப்ரம் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, நிலை மின்னியலில் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதியிலிருந்து கால் விதியை பெறுக. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா பேரா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், டயா பேரா மற்றும் ஃபெரோ காந்த பண்புகளை ஒப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி அமாங் வேரியஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியா, ஜஸ்டிஃபை, ஒளி இழை தகவல் தொடர்பானது மற்ற பரப்புகை ஊடகங்களை விட பிரபலமடைந்து வருகிறது, நியாயப்படுத்துக. நெக்ஸ்ட் 31 பொறுத்த வரைக்கும் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபோட்டானின் சிறப்பியல்புகளை எழுதுக. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. இதோட அவுட்புட் கேட்குறாங்க. இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் வாட் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், கிவ் த கண்டிஷன் ஆஃப் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, முழு அக எதிரொலிப்பு நடைபெறுவதற்கான நிபந்தனையை கூறுக. இந்த கொஷின் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்ட உங்களுக்கு புக்கு வந்து புது புக்கு ரிலீஸ் பண்ண உடனே கேட்ட ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் இந்த கொஷின் பேப்பர் தான். பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டிஃபைன் இட் எஃபிஷியன்சி. அப்போ எஃபிஷியன்சியே கன்ஃபார்ம் 1 மார்க் தருவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை விளக்குக, அதன் பயனு திறனை வரையறுக்கவும். டெரைவ் த ஈக்குவேஷன் ஃபார் த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ப்ரொடியூசர் பை த பிரிசம் அண்ட் தட் ஆப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் த பிரிசம், ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. 7th லெசன் கொஷின். 6th லெசன்லேருந்து கேட்ட கொஷின். 35th பொறுத்த வரைக்கும் ஆப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீஸ்டோன் பிரிட்ஜ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பி பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்டர் லா கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா வச்சு ஒரு ஈக்குவேஷன், ஃபைண்ட் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு அ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் யூசிங் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா. வீட்ஸ்டோன் சுற்றில் சமன் செய் நிலைக்கான நிபந்தனையை பெறுக. ஆம்பியர் சுற்று விதியை கூறுக, 2 மார்க்கு. ஆம்பியர் சுற்று விதியை கொண்டு மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலத்தை காண்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெரைவ் தன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் யூசிங் போர் ஆட்டம் மாடல். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. போர் அணு மாதிரியை பயன்படுத்தி சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் ஆரம்
காண்பதற்கான கோவையை பெறுக. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் த 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். மின்காந்த அலையின் ஏதேனும் 6 பண்புகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு கேட்டிருக்காங்க, அந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. 37th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து லென்ஸ் சமன்பாட்டை கூறுங்க. பி பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் எஸ் அன் ஆம்ப்ளிஃபையர், தெளிவான மின்சுற்று படத்தின் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கும். உள்ளீடு மற்றும் வெளியீடு அளவை வடிவங்களை வரைக. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம். அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரெண்டுத்துக்குமே டயக்ராம் வரைஞ்சால் தான் மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் நெசசரி எக்ஸ்பிளனேஷன். தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. பி பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டீட்டெயில் எஃபெக்ட் ஆஃப் இன்ட்ரோடியூசிங் டைஎலக்ட்ரிக் மீடியம் பிட்வீன் பிளேட்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி. இது ரேரான கொஸ்டின் தான், இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் தெளிவாக படிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி